வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு தமிழக அரசின் தாயுமானவர் திட்டத்தை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சு வராங்க. அதில் ஒண்ணுதான் முக்கியமான ஸ்கீம் தான் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமோட பயன்கள் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, இதுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் இன்னும் மேல் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க, ஒவ்வொரு தளவு ரொம்ப பட்டானது. இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் எப்போ அறிமுகப்படுத்தணும்னா, தமிழ்நாடு பிப்ரவரி 19, 2019 நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னில இந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்தது. அவர் ஒரு கருத்தை முன் வச்சார். என்னன்னா, அடுத்த 2 ஆண்டுல வறுமையின் மீதான எதிர்கட்ட தாக்குதல் தொடர்பான ஒரு கருத்தையும் முன் வச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஏழ்மை நிலையில உள்ள குடும்பங்களை கண்டிருந்து அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம்னு சொல்றாங்க. தமிழகத்துல ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டம் இருந்தாலும் இந்த தாய்மான திட்டம் மிகவும் ஆடிய நிலையில் இலைக்கு கண்டறிந்து அவங்களுக்கு அவங்க வாழ்த்திட்டத்தை முன்னேற்றத்தான் இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். மற்ற திட்டங்களும் இருக்கு, ஆனா இந்த ஸ்கீம் ஏழ்மை நிலையை கண்டறிந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்தை முக்கியமான நோக்கம் கொண்டு செயல்படுது. இந்த முதலமைச்சர் தாய்மான திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு முதற்கட்டமாக 27,922 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. எந்த துறைக்குன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறைக்கு இந்த நிதி ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட அம்சங்கள் பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த ஸ்கீம்ல மக்கள் பங்கேற்பாங்க. அடுத்தது தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் இவங்கெல்லாம் பங்கேற்று தமிழ்நாடு அரசு உதவி செய்ய சொல்லிடுறாங்க. இதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான அம்சமா பார்க்க முடியும். இந்த ஸ்கீம் முக்கியமா எது கொண்டு வந்தாங்கன்னா, சமீபத்தில் மத்திய அரசுடைய நிதி ஆயோக் ஒரு அறிக்கை விட்டுது. அதில் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டில் 2.2% மட்டுமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு கட்டக்காக தான் இந்த ஸ்கீம் தாய்மான திட்டம் தமிழக அரசு தொடங்கப்பட்டு ஏழைகளை கண்டறிந்து அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றது நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட பயனாளிகள் யாராவது போகலாம். ஆதரவற்றோர், தனித்து வசிக்கும் முதியோர், பெற்றோர் இழந்த குழந்தைகள், மனநலம் கொண்டியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் மற்றும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் ஏழ்மை நிலையில் வாழும் மக்கள் இவங்கெல்லாம் இந்த ஸ்கீமோட பயனாளிகள் இருப்பான்னு சொல்லிக்கிறாங்க. யாராருன்னா, ஆதரவற்றோர், தனித்து வசிக்கும் முதியோர், பெற்றோர் இழந்த குழந்தைகள், மனநலம் கொண்டியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள ஏழ்மையில் விளிம்புகளில் உள்ள குடும்பங்கள் இவங்கெல்லாம் இந்த ஸ்கீமோட பயனாளிகள் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட தேவைகள் என்னென்ன பார்க்குறாங்க. மேல உள்ள பயனாளிகளுக்கு ஆல்ரெடி சொன்ன அந்த பயனாளிகளுக்கு தேவையான அடுப்பு செஞ்சு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வீடுகள் போன்ற பல்வேறு உதவிகள் இந்த ஸ்கீம் மூலமா அவங்க சொல்லிக்கிறாங்க. முதலமைச்சரின் தாய்மான திட்டத்துக்கு எப்படி பயனாளிகள் தேர்ச்சிருவாங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு இதுக்குன்னு தனியா பயிற்சி அளிப்பாங்க. எப்படி தேர்வு செய்யணும். அது மட்டும் இல்லாம அரசியல் உள்ள தரவுகள், கள ஆய்வு, அப்புறம் மக்களிடம் பங்கேற்று கலந்துரையாடல், அடுத்து கிராம சபை வழியாக இதுக்கான பயனாளிகளை ஏழ்மைக்குள்ள கண்டறிந்து தேர்வு செய்யணும்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தில் ஆல்ரெடி சொன்னதுதான் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் பங்கேற்பது உறுதி செய்யணும்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதை பத்தி சமீபத்தில் பல்வேறு மாவட்டங்கள்ல சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஸ்கீம் பத்தி ஏதாவது அப்டேட் நான் அப்கமிங் வீடியோல சொல்றேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உனக்குன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பத்தி நான் டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.